Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஹெம்ஸ் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ்வுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்ன பிராண்ட் அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஹெம்ஸ் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புது ஸ்டவ் வாங்கியிருக்கேன். என்ன பிராண்டு என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய ஸ்டவ்வை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் பழைய ஸ்டவ்வு. ஒரு 15 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூடியூப் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பழைய கேஸ் ஸ்டவ்வே வச்சுட்டு இருக்க, புது கிளாஸ் டாப் இருக்கிறது வாங்கினோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. மாடுலர் கிச்சனுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, என்னுடைய பழைய கேஸ் ஸ்டவ்வே நல்லா தானே இருக்குது, எதுக்குப்பா புதுசு எதுக்கு அப்படின்னா, இல்லை மாடுலர் கிச்சனுக்கு கவுண்டர் டாப்பில் வைக்கிறப்ப அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவும் நான் வாங்கலை. ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற புது ஸ்டவ் வாங்கி 3 months ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி, நிறைய பேர் சொன்ன உடனே சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் இந்த பழைய ஸ்டவ்வை மாற்றுறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். பழைய ஸ்டவ்வு 15 years ஆச்சு. இந்த தண்டவாளம்லாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ நல்ல கனமாக இருக்குது. இந்த ஸ்டவ்வை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. எனக்கு புது இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க புது கேஸ் ஸ்டவ். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி தான் வாங்கியிருக்கேன். ப்ரீத்தியில் ஸ்பார்க்கிள்ன்ற மாடல் ப்ளூ ஃப்ளேம் தாங்க வாங்கியிருக்கேன். பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்லேயே இதனுடைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். தெர்மலி டஃப் அண்ட் கிளாஸ், ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே, ஹெவி பிராஸ் பர்னர், ஸ்டர்டி பேன் சப்போர்ட். நான் இந்த பக்கத்துலேருந்து படிக்கிறேன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நைட் க்ளோ ஸ்டடி ஸ்விட்ச் நாப், லைட்டர் ஹோல்டர், ஹேண்ட் கார்ட் ஜெட். ஸோ இதுதாங்க இதனுடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் அந்த கேஸ் ஸ்டவ்வை வெளியில் எடுத்த பிறகால நான் ஒவ்வொன்றா இவங்க என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்றதை நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 5 yearsக்கு. இது கிளாஸ் இதனுடைய கிளாஸ் டாப்புக்கும் பர்னருக்கும் கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்ட்டி கேஸ் ஸ்டவ்வுக்கு. லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்கங்க. இப்போ இது உள்ளே இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு இதனுடைய ஃபீச்சர்ஸ் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியிலிருந்து வெளியில் எடுத்தாச்சுங்க. இந்த கவரை ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே, இதில் ஒரு புக்லெட்டும் கேட்லாக்கும் அண்ட் அசசரிஸ் 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டவ்வை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்பார்க்கிள் மாடலுங்க. இது இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 3 பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் தாங்க வாங்கியிருக்கேன். 4 பர்னர் இருக்கிறதும் இருந்தது. நான் ஏன் வாங்கலைன்னா 4 பர்னர் பார்த்திங்கன்னா இங்கே இருந்ததுங்க. இங்கே ஒரு பெரிய பாத்திரம், இங்கே ஒரு பெரிய பாத்திரம் வைக்கிறப்ப இடிக்குமோ அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். 3 பர்னர் இருக்கிறதான் வாங்கியிருக்கேன். இந்த 3 பர்னர்லேயே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பர்னரு, நடுவில் இருக்கிறது குட்டி பர்னர், இந்த பக்கம் இருக்கிறது மீடியம் பர்னர். நான் மெயினாக கேஸ் ஸ்டவ் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதனுடைய லென்த்து தாங்க நான் பார்த்துக்கிட்டேன். இதனுடைய லென்த்து என்னுடைய கவுண்டர் டாப்பில் நான் பழைய கேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கேஸ் அளவு இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் டாப் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் டாப்புடைய எவ்வளோ திக்னஸ்ஸு, இது நல்ல டஃப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிராஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பர்னர் இருக்குங்களா, நல்ல வெயிட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதிலிருந்து பார்க்குறேன். ஃபீச்சர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். டியூப்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு பர்னருக்கும் போகிற டியூப்ஸ் பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக இருக்கும். பாருங்கள், இந்த இதிலிருந்து வர டியூப் இதுக்கு நேராக இருக்கும்.
அதே மாதிரி இந்த கனெக்ஷன் இதுக்கு நேராக இருக்கும், இதுக்கு நேராக இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு இல்லாமல் இருக்குங்க. வளைஞ்சு வளைஞ்சு வாங்குறப்ப அந்த கேஸ் பார்த்திங்கன்னா வர்றது அப்படியே அந்த எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் வரும். வளைஞ்சு வர்றப்ப அங்கே காற்று கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெக்கப் ஆகும். நேருக்கு நேராக இருக்கிறப்ப நல்லா நீட்டாக வரும். நீட்டாக வர்றப்ப இங்கே என்ன ஆகும், நமக்கு நல்லா வந்து ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும், கேஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளூ ஃப்ளேம் நல்லா அழகாக வரும். ஸோ அது ஒன்று பார்த்தா அதில் வந்து நேருக்கு நேராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே டஃப் அண்ட் கிளாஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே இருக்குது நீட்டாக தெர்மலி டஃப் அண்ட் கிளாஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து 6 mm திக்னஸ்ஸுங்க. இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா 6 mm இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இதுலேயே 8 mm இருந்தது. பட் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்ச்சஸ் பார்த்துக்கிட்டு என்னுடைய கவுண்டர் டாப்பில் இதுக்கு மேலே வராத மாதிரி நான் பார்த்ததுனால இந்த 6 mm நான் வாங்கினேன். இதுவே நல்ல திக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்னருங்க. இந்த பர்னர் பார்த்திங்கன்னா ஆனால் என்ன தான் இருந்தாலுங்க முன்னே இருந்த பர்னரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே இதை விட வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ வந்து நான் நிறைய பிராண்டு பார்த்துட்டேன், கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டு பார்த்துட்டேன். இந்த அளவு தான் இருக்கிறதுலே நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து தான் வாங்கினேன். இன்னொன்று வந்து இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரிப் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ரிமூவபிள் தாங்க. இந்த ஒரு தட்டும் பார்த்திங்கன்னா ரிமூவபிள் தான். இன்னொன்று கொஞ்சம் மாடல்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து அட்டாச்சாக இருக்குது. நம்ம டிட்டாச்சாக இருக்கிறத பார்த்து வாங்கினேன். ஏதாவது சிந்திடுச்சுன்னா டக்குன்னு எடுத்து கழுவுறதுக்கு போட்டுடலாம். இதோடு இருந்ததுன்னா நம்ம அப்படியே அட்டாச்சாக இருந்ததுன்னா உள்ளே துணி வச்சு தொடச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது இருந்தது இதில். இது பார்த்திங்கன்னா இதில் தாங்க எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். இந்த இது நம்ம பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பழசு இது எடுத்து காமிக்கிறேன். இந்த பழைய இது பாருங்கள், அப்படியே நம்ம அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குது, குழந்தைங்க விளையாடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னங்க இவ்வளோ மெலிசாக இருக்கே, எப்படி நம்ம பாத்திரம் நல்லா வெயிட்டாக வைக்கணும், எல்லாம் தாங்கும் மேடம் அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையில் பார்க்குறப்ப நிறைய பிராண்டு பார்த்தேங்க. எல்லா பிராண்டுலேயுமே இதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பழசு மாதிரி இப்போ வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதில் கொடுத்த மாதிரியே ஆண்ட் கார்டுன்னு இருக்குது. இது வந்து எறும்பு வந்து வராத மாதிரி இதில் வந்து உள்ளே வந்து அந்த மருந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. இன்னொன்று என்னென்னா நாபு பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து அந்த டியூப் கேஸ்லேருந்து வர கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு டியூப் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பேக் சைடு ஒரு டியூப் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ட்ரேவும் ஒரு லைட்டர் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ஏதாவது பாத்திரம் வைக்கிறப்ப இதை ட்ரே வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 ட்ரேவும் இது வந்து ஹோல்டர் லைட்டர் வைக்கிற ஹோல்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிங்க. அப்புறம் ஏதாவது பால் கீழ் சிந்திருச்சுன்னாக்கா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு நாசில் மாதிரி ஒரு ஊசி போல கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே என்னுடைய நம்மளை பழைய இதிலெல்லாம் கூட இது கொடுப்பாங்க. கேட்லாக் அதுக்குள்ளே இருந்தது. இது அதுலேயே இருக்குது. இன்னும் நல்லா நம்ம டீட்டெயில்டாக வேணும்னா இதில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டர் அந்த இது இருக்குது இல்லைங்களா, லைட்டர் இருக்கிற ஹோல்டர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் லைட்டர் வந்து எப்பவும் பக்கத்துலேயே வைக்க மாட்டேங்க. எதுக்கு கேஸ் பக்கத்தில் லைட்டர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு யூஸ் ஆகாது, நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தூரமாக தான் வைப்பேன். இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இது வெயிட்டு நான் இந்த பக்கம் சைடு இருந்து தூக்குறத 2 கையில் தூக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம அடியில் வந்து க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தூக்கிட்டே இருக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாப் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி இழுக்கிறப்ப ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே நிற்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறப்ப இந்த அடியில் நமக்கு கேப் கிடைக்கிது. ஸோ துணியை போட்டு அடியில் அழகாக இது பண்ண பிறகால இதை வந்து ஸ்டாண்ட் இப்படியே நம்ம வந்து இதை இப்படி திருப்பிக்கலாம், அவ்வளோதான். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ப்ரீத்தி கம்பெனி, இது ஸ்பார்க்கிள் மாடலுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து கிளாஸ் டாப்பும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வருது, எவர் சில்வரோடு இருக்கிற மாதிரியும் வருது. மேட் ஃபினிஷிங்லேயே கொஞ்சம் சில்வர் லைன்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் ஜிகுன்னு வருது. எனக்கு அது அந்த மாதிரி ஜிகுன்னு இருக்கிறது அந்தளவு பிடிக்கிறது இல்லைன்றதுனால நான் மேட் ஃபினிஷிங் வாங்கினேன். இன்னொரு இதெல்லாம் இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்ததுங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாஸ்தியாக வருதுன்றதுனால நான் செலக்ட் பண்ணல.
ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அது எல்லாமே இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் கடைக்காரங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டவ் வாங்குறேன்றப்ப இப்போ நான் பார்த்த அந்த மெயினாக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விரும்புவீங்க. இது என்னென்னா இதுக்கு நேருக்கு நேராக இருக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும், ப்ளூ ஃப்ளேமாக வரும், நமக்கு வந்து சேவ் ஆகும், கேஸ் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த பர்னர் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பக்கம் பக்கமாக இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டும் இருக்குது. நிறைய பிராண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு இருக்குது. இந்த மாதிரி பக்கம் பக்கமாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வரும், சீக்கிரமாக நமக்கு வேலையும் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து திக்னஸ்ஸு, இதனுடைய எம்எம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த எம்எம் இதில் வந்து நான் கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டது என்னென்னா, இப்போ இத்தனை நாள் வந்து நான் கேஸ் வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் இருந்தது. ஸோ இது வந்து இப்போ வந்து கிளாஸ் டாப்பாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னென்ன இதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது மெயினாக என்னென்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது மேடம். என்னென்னா சூடான ஹீட்டாக இருக்கிற கரண்டிங்க இதெல்லாம் இது மேலே வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்தையும் இது மேலே வைக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறோம் இல்லையா, இது வந்து ஹீட் ஆறின பிறகால தான் நம்ம வந்து ஈர துணி போட்டு துடைக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் விழுற மாதிரி ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஓகே, அதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. நான் சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் இருக்கிறப்ப எல்லாமே இப்படி வாங்கணும் அப்படி வாங்குவோம், ஆனால் கடைக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நான் போகிறப்பே பார்த்திங்கன்னா ப்ரீத்தி, ப்ரெஸ்டீஜ், விடியம், சன்ஃப்ளேம், செலோ, அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருந்தது. இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்தது. நிறைய மாடல்ஸ் நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன மாடல் வாங்கணுன்றதே நம்ம மறந்துடுறோம். ஏன்னா இன்னும் அழகாக இருக்கிறது பார்க்குறப்ப நமக்கு என்ன பர்பஸ் அப்படி வேணுன்றதே நம்ம மறந்துடுறோம். ஸோ வீட்டில் இருந்தே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகணும். இவ்வளோ இன்ச்சஸ் எனக்கு போதுமா, கவுண்டர் டாப்பில் இவ்வளோ இருக்கணுமா, இவ்வளோ அகலம் இருக்கா. ஸோ நமக்கு வந்து என்ன சும்மா கேஸை வந்து அழகுக்கு நம்ம வாங்கிக்கக்கூடாது. வாங்கி வச்சுட்டு அப்புறம் இப்படி காய்கறி கட் பண்ணுறதுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் இதெல்லாம் வந்து எப்படி எப்படி வேணுன்றது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு கடைக்கு போங்க. கடைக்கு போகிறப்ப நிறைய பிராண்ட் இருக்கிறதுனால நிதானமாக நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக ரிவ்யூஸ் நிறைய பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய ஹேம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் நல்ல வீடியோக்களோடும் நல்ல செய்திகளோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருஷ்ணகிரி சேலம் ஹேமா அமரேந்திரன். பாய்.